இன்றைக்கி நவம்பர் 2024 பார்ட் ஏ கொஸ்டினுடைய ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஷோ தட் அப்படின்னு எக்ஸ் பவர் n இஸ் ஈக்குவல் டு 1 + இதை கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்ஹெச்எஸ்ஸை எடுத்துக்கிறோம். இந்த ஆர்ஹெச்எஸில் 1 - 1/xை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 1 + ny + n × n + 1/2 ஃபேக்டரியல் y ஸ்கொயர். எங்கே 1 - 1/x இருக்கோ அங்கெல்லாம் நம்ம y போட்டிருக்கோம். இப்படி y வந்துச்சுன்னா இது என்ன ஃபார்ம்லானா 1 - y ஹோல் பவர் -n. நெக்ஸ்ட்டு y இருக்க இடத்துல 1 - 1/xன்னு போடுறோம். இப்போ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணும்போது -1 + 1/x ஆகிடுது. 1 கேன்சல் ஆகிடுது. 1/x ஹோல் பவர் -n. பவர் நெகட்டிவாக இருக்கிறதுனால ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். ரெசிப்ரோக்கல் எடுத்தால் x பவர் n. இது நம்மளுடைய LHS. எப்போயுமே பவர் நெகட்டிவாக இருந்தால் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். 1/x உடைய ரெசிப்ரோக்கல் x பவர் n. இப்போ நம்மளுக்கு LHS வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ரைட் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் log 1 - x கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபார்முலா. இது எழுதினா மட்டும் உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் டிஃபைன் ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு டெஃபினேஷன் வந்து ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜே ஹோல் பார். இந்த ஹோல் வேர்ட்ஸும் நீங்கள் எழுதினா தான் உங்களுக்கு ஃபுல் 2 மார்க் கொடுப்பாங்க. லாஸ்ட் லைனில் ஏ ஈக்குவல் டு ஏ பார் டிரான்ஸ்போஸ் இதையும் எழுதினா உங்களுக்கு ஃபுல் 2 மார்க் கொடுப்பாங்க. ஷோ தட் இஸ் த ஸ்கியூ சிமெட்ரிக்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கியூ சிமெட்ரிக் என்ன கண்டிஷனா ஏ ஈக்குவல் டு -a டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸ்னால் ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட் காலமாக எழுதணும். இப்போ இந்த ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட் காலமாக எழுதியிருக்காங்க, செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதியிருக்காங்க, தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக எழுதியிருக்காங்க. -a டிரான்ஸ்போஸ்னால் உள்ளே இருக்கிறதுக்கெலாம் சிம்பிள் மாற்றினா இப்போ கொஸ்டினில் இருக்க ஏவே வந்துடுச்சு. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு -a டிரான்ஸ்போஸ் ப்ரூவ் பண்ணிவிட்டேன். தேர்ஃபோர் ஏ இஸ் ஏ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஃபிஃப்த்து ஒன் ஈக்குவல் டு 1 + டெல்டா. முதல்ல எல்ஹெச்எஸில் f(x) போட்டுக்கணும். f(x) உடைய ஃபார்முலா எழுதியிருக்கேன். அடுத்து ஆர்ஹெச்எஸில் 1 + டெல்டா பக்கத்தில் f(x) போட்டுக்கணும். f(x)ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 × f(x) + டெல்டா f(x). டெல்டா f(x) உடைய ஃபார்முலா f(x + h - f(x). ரெண்டு f(x)ம் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது ஈக்குவேஷன் 2. 1 2 ஈக்குவலாக இருக்கிறதுனால ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் த நியூட்டன் அப்ராக்சிமேஷன் xn டு ஃபைண்ட் a ரூட் ஆஃப் f(x) ஈக்குவல் டு 0. இது நியூட்டன் ராப்சனுடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா எழுதுனா உங்களுக்கு 2 மார்க். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. ரைட் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் sin 7θ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் ஆஃப் cos θ அண்ட் sin θ. sin nθ ஃபார்முலா எழுதுறீங்க. என்ன இருக்க இடத்துல 7 போடுறீங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் யூ வில் கெட் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. செப்பரேட் த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஆஃப் sin θ - i கேட்டிருக்காங்க. sin a - bக்கு ஃபார்முலா தெரியும். sin a cos b - cos a sin b. a இருக்க இடத்துல θ போடுறோம். ஏன்னா θ தான் ஃபஸ்ட் டேர்ம். b இருக்க இடத்துல i போடுறோம். போட்டோன்னா உங்களுக்கு இது வருது. cos i sin i மட்டும் ரீப்ளேஸ் பண்ணும். cos i னா cos h sin i னா i sin h. இப்போ i இல்லாத டேர்ம் இது ரியல் பார்ட்டு, i கூட இருக்கிற டேர்ம் இமேஜினரி பார்ட். மைனஸ் சிம்பிளோடு எழுதணும், i எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 9. ரைட் த nth டெரிவேட்டிவ் ஆஃப் y ஈக்குவல் டு ax + b ஹோல் பவர் n. இது கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை நான் முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன். x பவர் n டிஃப்ரென்ஷியேட் பண்ண n x பவர் n - 1. எக்ஸுக்கு பதிலாக ax + b இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். எக்ஸுக்கு முன்னாடி ஏ இருக்கிறதுனால ஏவை போட்டிருக்கோம். அப்போ NA திஸ் ஒன் வருது. இப்போ ரெண்டாவது தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். NA கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிக்கிறேன். மறுபடியும் x பவர் n ஃபார்முலா. n இருக்கிறதுல n - 1 இருக்குது. n x பவர் n - 1. எக்ஸுக்கு முன்னாடி ஏ இருக்கிறதுனால ஏ எழுதியிருக்கோம். இது ஜென்ரல் டேர்ம். இது செகண்ட் எழுதுகிறோம். அதே மாதிரி y3 எழுதுகிறோம். ஜென்ரலாக நான் yn கண்டுபிடிக்கும் போது இங்கே 3 இருந்துச்சுன்னா எனக்கு இங்கே இருக்குன்னா a³ இருக்குது. அப்போ இங்கே n இருந்துச்சுன்னா a பவர் n இருக்கும். n n - 1 n - 2 இது வந்து தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இது nth ஆர்டர் டெரிவேட்டிவாக பண்ணும்போது n n - 1 n - 2 n - 3 and so on வரும். தட் இஸ் n ஃபேக்டோரியல் ax + b ஹோல் பவர் n - n எப்படி வந்துச்சுன்னா y3 வந்துச்சுன்னா இங்கே பவரில் n - 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது பவரில், பேஸ் 3ஆக இருந்தால். அப்போ பேஸ் n-ஆக இருந்தால் n - n-ஆக இருக்கும். n - n வந்து 0, ax + b ஹோல் பவர் 0 1. அதனால் அதை நம்ம எழுதலை. அப்போ அந்த பாக்ஸில் இருக்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர் a பவர் n n ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் லிப்னிட்ஸ் தியரம் கேட்டிருக்காங்க. லிப்னிட்ஸ் தியரமுடைய ஃபார்முலா uv ஹோல் பவர் n. அது எழுதினா போதும் 2 மார்க். இந்த ஒரே ஒரு லைன் எழுதினாவே உங்களுக்கு 2 மார்க் வந்துடும். ஃபார்ம் ஏ ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள் ஃபார் த ஃபாலோயிங் டேபிள் டேட்டா. இது வந்து நியூட்டன் ஃபார்வர்ட் பேக்வேர்டுக்கு நம்ம போகிற அதே டேபிள் தான். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், டெல்டா. இது எப்படி 18 வந்துச்சுன்னா 24ல் 6 சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். 60ல் 24 போச்சுன்னா 36, 120ல் 60 போச்சுன்னா 60. இதுக்கு மிடில் எழுதியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி 36 - 18 18,
60 minus 36 24, 24 minus 18 6. இது எழுதுனா போதும். இது வந்து இதுக்கு பேர் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள். நெக்ஸ்ட் வந்து 12th வந்து எப்பயுமே ஜக்கோபியன் தான் கேட்குறாங்க. யூவி கொடுத்துட்டு ஷோ தட் டோ எக்ஸ் கமா ஒய் பை டோ யூவி ஈக்குவல் டு 1/2 into x square plus y square கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஃபார்முலா வந்து ஏன் நம்ம இதை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதியிருக்கோன்னா யூவியை வந்து யூவி தான் ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ யூவி தான் நியூமரேட்டரில் இருக்கும். அப்போ டிட்டர்மினட் யூஎக்ஸ் யூஒய் விஎக்ஸ் விஒய். யூஎக்ஸ்னால் யூஐ எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. யூஒய்னா ஒய்யை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் -2y. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் என்னவாயிடும் 0 ஆகிடும். இதில் வந்து ஒய் ஸ்கொயர் வந்து 0 ஆகிடும். அதே மாதிரி விஎக்ஸ்னால் எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் 1 into y ஒய். விஒய் ஒய்யை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 x into 1 x. இது நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்துருக்கோம். டிட்டர்மினன்ட் எப்படி எடுப்போம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 2x into x 2x ஸ்கொயர். எப்போயுமே ஒரு மைனஸ் போடுவோம், அது போட்டிருக்கோம். -2y into y -2y ஸ்கொயர். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2வை காமனாக எடுத்திருக்கோம். ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் டோ எக்ஸ் பை எக்ஸ் கமா ஒய் பை டோ யூ கமா வி தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சது டோ யூ கமா வி தான் மேலே இருக்கும், டோ எக்ஸ் கமா ஒய் கீழே இருக்கும். அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா கிவனில் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அது நம்மளுக்கு கிடச்சிரும். இது ஷோ தட் பார்ட்னால ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதியிருக்கோம்.